டிரம்பின் வரி விதிப்பால் குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள வைர வியாபாரிகள் பெரும் கவலையில் உள்ளனர். உலகிலேயே வைரத்தை வெட்டி பட்டை தீட்டுவதற்கு பெயர் போன இடம் சூரத். ஆனால் இப்போது இதை சார்ந்து இருக்கும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி இத்துறையில் உள்ள வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களை கவலை கொள்ள வைத்துள்ளது. வைரத் தொழிலில் தொடர்புடைய 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடும். சூரத்தின் வைரத் தொழில் அமெரிக்க ஏற்றுமதியையே நம்பியுள்ளதால் டிரம்பின் 50% வரி விதிப்பால் இந்தியாவில் பெரிதும் பாதிப்படைந்துள்ள துறை இதுதான். வரி குறைக்கப்படாவிட்டால் நிறைய வியாபாரிகள் வைரத் தொழிலை விட்டு வெளியேறுவார்கள் என்றும் நிறைய பேர் வேலையை இழப்பார்கள் என்றும் இதனால் கடுமையான பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்றும் சிலர் நம்புகின்றனர். எனினும் மறுபுறம் இந்த வரி விதிப்பு வியாபாரத்தில் சிறிது மந்தநிலையை ஏற்படுத்தினாலும் காலப்போக்கில் நிலைமை சீராகிவிடும் என சூரத் வைர கூட்டமைப்பு, தெற்கு குஜராத்தின் வணிக சங்கம் போன்ற வைர தொழிற்சங்கங்கள் நம்புகின்றனர். இந்தியாவில் வைரத் தொழிலுக்கான தேவை இருக்கும் வரை அமெரிக்காவிலும் வைரத்துக்கான தேவை இருக்கும் என அவர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் மக்களும் தொழிலதிபர்களும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண விளைகின்றனர். வைர கைவினைஞர்கள் வேலைக்கு சென்று திரும்பும் நேரம் என்பதால் சூரத் சந்தைகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் இருசக்கர வாகனங்களின் நெரிசல் வழக்கமானதுதான். இந்நகரில் இருக்கும் பெரும்பாலான தொழிற்சாலைகளில் 20 முதல் 200 பேர் வரை வேலை செய்கின்றனர். சில தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 500 வரை உள்ளது. சூரத்தில் இத்தகைய ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் உள்ளன. சூரத்தின் கதர்காம் பகுதியில் உள்ள ஒரு வைரம் பட்டை தீட்டும் தொழிற்சாலையில் மேசைகளில் தூசி படிந்துள்ளது. மேலும் வைரங்களை பட்டை தீட்டும் கருவிகள் பல நாட்களாக பயன்படுத்தப்படவில்லை. வெறிச்சோடிய மேஜை வரிசைகளில் 6 பேர் மட்டுமே வேலை செய்கின்றனர். ஒரு காலத்தில் இங்கு கைவினைஞர்களின் பெரும் கூட்டம் இருந்தது. சமீபத்தில் பலர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இனி எங்களுக்கு என்ன நடக்கும் என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை என கைவினைஞர்களில் ஒருவர் கூறினார். சூரத்தில் உள்ள பல சிறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகளின் நிலை இதுவாக உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு சைலேஷ் மங்குகியா ஒரே ஒரு பட்டை தீட்டும் கருவியுடன் பட்டறையை தொடங்கினார். படிப்படியாக வணிகம் வளர்ந்து தொழிற்சாலையில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 300லிருந்து 300ஆக உயர்ந்தது. ஆனால் இப்போது அவரது தொழிற்சாலையில் 70 பேர் மட்டுமே உள்ளனர். எல்லா ஆர்டர்களும் ரத்து செய்யப்பட்டுவிட்டன. தொழிலாளர்களிடம் வேலை இல்லை என்று சொல்ல வேண்டியுள்ளது. இது மிகவும் துயரமானது. ஏனெனில் யாரை நீக்குவது யாரை வைத்திருப்பது என்று புரியவில்லை. எல்லோரும் என் குடும்ப உறுப்பினர்களைப் போலவே உள்ளனர். ஆனால் ஆர்டர்கள் இல்லாததால் வேலை இல்லாததால் அவர்களுக்கு ஊதியம் வழங்க என்னிடம் பணம் இல்லை என்று சைலேஷ் கூறினார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அவரது தொழிற்சாலையில் மாதம் சராசரியாக 2000 வைரங்கள் கையாளப்பட்டன. ஆனால் இந்த ஆண்டில் ஆகஸ்டில் இந்த எண்ணிக்கை 300ஆக குறைந்துவிட்டது. இந்த நிலை தொடர்ந்தால் தொழிற்சாலையை விரைவில் மூட வேண்டியிருக்கும் என்று மங்குகியா அஞ்சுகிறார். டிரம்பின் வரிகளால் ஏற்பட்ட மந்த நிலை தொழிலாளர்களை பாதிக்க தொடங்கியுள்ளது. பொதுவாக ஜென்மாஷ்டமியின் போது எங்களுக்கு 2 நாட்கள் மட்டுமே விடுமுறை கிடைக்கும். இந்த முறை எங்களுக்கு 10 நாட்கள் ஊதியமில்லா விடுமுறை வழங்கப்பட்டது. இப்படி நாங்கள் எப்படி வாழ முடியும்? ஆனால் முதலாளி என்ன செய்ய முடியும்? எந்த ஆர்டரும் இல்லை என்று தொழிலாளி சுரேஷ் ரதோத் கூறினார். சுரேஷ் ரதோத் போன்ற பல கைவினைஞர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பல வைர வணிகர்கள் தங்கள் ஊதியம் குறைக்கப்பட்டதாகவோ அல்லது வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவோ புகார் அளிக்க சூரத் வைரம் பட்டை தீட்டும் தொழிற்சங்கத்தின் துணைத் தலைவர் பாவேஷ் டாங்கின் அலுவலகத்துக்கு வருகின்றனர். பல ஊழியர்களின் ஊதியம் குறைக்கப்பட்டதாக புகார்கள் வந்துள்ளன. ஜென்மாஷ்டமியின் போது பலருக்கு ஊதியமில்லா விடுமுறை வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு ஊழியர்கள் 3 முதல் 5 நாட்கள் வரை வீட்டிலேயே இருக்க வேண்டியிருந்தது. அவரது கூற்றுப்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்பே பல தொழிற்சாலைகள் பொருட்களை விரைவாக அனுப்பியதால் இப்போது புதிய ஆர்டர்கள் கிடைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வருமானம் குறைந்து வருகிறது. ஏற்றுமதியாளர்களும் நிச்சயமற்ற நிலையால் சூழப்பட்டுள்ளனர். தொழில்துறை தலைவர்கள் ஒரு சிறப்பு வைரப்பணிக்குழுவை உருவாக்கியுள்ளனர். இது இந்த நிலைமைக்கு தீர்வு காண முயற்சிக்கும். தெற்கு குஜராத் வர்த்தக மற்றும் தொழிலக சபையின் தலைவர் நிக்கில் மத்ராசி இது குறித்து பேசினார். அமெரிக்க சந்தையை பெரிதும் நம்பியிருப்பதால் நீண்ட காலத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படும். பழைய ஆர்டர்கள் முடிந்துவிட்டன. ஆனால் புதிய ஆர்டர்களின் எதிர்காலம் தெளிவற்றதாக உள்ளது. அரசு உடனடியாக உதவ வேண்டும் என அவர் கூறினார். அமெரிக்க வணிகர்களும் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வை விரும்புகின்றனர். இந்தியாவில் திருமணங்கள் மற்றும் பிற மங்கள நிகழ்ச்சிகளில் தங்கம் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுவதைப் போலவே அமெரிக்காவிலும் மங்கள நிகழ்ச்சிகள் வைரங்கள் இல்லாமல் முழுமையடையாது என நிபுணர்கள் கூறுகின்றனர். நாங்கள் நிதி அமைச்சகத்துடன் பேசி வருகிறோம். அமெரிக்கா இந்திய வைரங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. உலகில் உள்ள 15 வைரங்களில் 14 குஜராத்தில் வெட்டப்பட்டு பட்டை தீட்டப்படுகின்றன. அமெரிக்கா இந்திய வைரங்கள் இல்லாமல் இருக்க முடியாது என்பதால் அங்குள்ள வணிகர்களும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி வருகின்றனர் என சூரத் வைர சங்கத்தின் தலைவர் ஜெகதீஷ் குன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு வரை பட்டை தீட்டப்பட்ட வைரங்களுக்கு எந்த வரியும் இல்லை. ஆனால் இப்போது உயர்த்தப்பட்ட வரிகள் முழு வணிகத்தையும் பாதித்துள்ளன. சூரத்தின் தொழிற்சாலைகளில் தற்போது கவலை மற்றும் குழப்பமான சூழல் நிலவுகிறது. தினக்கூலியில் வாழும் தொழிலாளர்களுக்கு ஊதிய குறைப்பு அல்லது ஊதியமில்லா விடுமுறையில் இருப்பது கடினமாக உள்ளது. வணிகர்கள் புதிய சந்தைகளை தேடுவது பற்றி பேசுகின்றனர். அதே நேரம் தொழிலாளர்கள் தங்கள் வேலையை இழக்கும் அச்சத்தில் உள்ளனர். இங்கு இருந்த பளபளப்பு படிப்படியாக மங்கி வருகிறது. இது மீண்டும் வருமா என்று எனக்கு தெரியவில்லை என கலங்கிய கண்களுடன் மங்குயா கூறுகிறார்.